உண்டு. மல்கியா 2:15-16 வசனங்களிலே உன் இள வயதின் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை பார்க்கின்றோம். உன் இள வயதின் மனைவிக்கு, அதாவது இங்கே மனைவிக்கு என்று மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, அது கணவனுக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். குடும்ப வாழ்க்கையிலே நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் தன் மனைவிக்கும், மனைவி தன் கணவனுக்கும் துரோகம் செய்யாதபடிக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ல ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. அதே மாதிரி ஒரு பெண்ணானாலும் சரி, தவறான பார்வையிலே தேவையற்ற ஒரு வாலிபர்களை ஒரு ஆண்களையோ பார்த்தால் அது விபச்சாரம் செய்ததாயிற்று. இந்த நாட்கள்ல எளிமையாக வஞ்சிக்கப்படுறது என்ன தெரியுமா? திருமணமானவங்களே மற்ற திருமணமானவங்களோடு கூட பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அதாவது தன்னுடைய சொந்த கணவன் இன்னைக்கு அனைவருக்கு பிடிப்பதில்லை, சொந்த மனைவி அனைவருக்கு பிடிக்கிறதில்லை. ஆனா அடுத்தவங்க மனைவி மேல, அடுத்தவங்க கணவன் மேல ரொம்ப அள்ளி அள்ளி பாசத்தை தூவி தன்னுடைய குடும்பத்தை சிதைத்து கொண்டிருக்கிறாங்க. எங்க நாட்டுல நடக்காத சொல்ல டெய்லி நியூஸ் எடுத்து பாருங்க, உலகத்தை சுற்றி கேட்டு பாருங்க. அழுறவங்க அநேகம் இருக்காங்க. இந்த சம்டைம் ஃபோன் பண்ணுவாங்க எங்க அப்பாவுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு, என் புருஷன் எனக்கு இப்படி துரோகம் செய்கிறாங்க, என் மனைவி எனக்கு இப்படி துரோகம் செய்கிறாங்க. அவங்க அழுதுட்டு பேசுகிற பொழுது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், இல்லைன்னா இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு அவங்க இருதய வேதனைப்படும் நினைத்து பாருங்கள். சொந்த மனைவியை நேசிக்க முடியல, சொந்த கணவனை நேசிக்க முடியல. அதே மாதிரி யாராவது தங்கச்சின்னோ அண்ணானோ அவங்க கூப்பிட்டாங்கன்னா முடிந்து அவங்களுக்கு அதான் சொர்க்க மாதிரி கிடைத்த ஒரு உறவு மாதிரி அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது, அவங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கிறது. கடைசியில் தன்னுடைய வீட்டுக்கு தானிய சூனியம் வைத்த மாதிரி எல்லாவற்றையும் முடித்து வாழ்க்கையே ரெண்டா போகும். எத்தனை குடும்பம் எனக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு போய் நிற்கிறாங்க? காரணத்தை கேட்டால் இதான் இருக்கும். அவங்க பேச்ச கேட்குறாங்க, அவங்க கூட நடக்கிறாங்க, அவங்க கூட பழகுறாங்க. இதுதான் காரணம். மறைமுகமான காரணம் உள்ளாடி அதுதான் இருக்கும். ஆனால் நமக்கு என்னது வெளியே சொல்ல முடியாது. அநேக வீட்டிலே தான் பிரச்சனை, அநேக சின்ன வயசுலேயே டிவோர்ஸ் பிரச்சனை. இதனால பாதிக்கப்படுறது பிள்ளைங்க. அநேக குடும்பங்களை இன்னைக்கு அனாதையா நின்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நீ உண்மையாய் நேசிக்கும்படி எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. உனக்கு கொடுத்த கணவனுக்கு நீ உண்மையாயிரு, கொடுத்த மனைவிக்கு உண்மையாயிரு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ மாதிரியாய் வாழ்ந்து காட்டு. தேவையில்லாத சம்பாஷணைகளுக்கு இடம் வைக்காத.